இப்போ இதில் ஒரு மிகப்பெரிய சூட்சம் என்னென்னா, எப்படி திருவண்ணாமலைக்கு வந்து பௌர்ணமிக்கு இங்கேருந்து நம்ம கிரிவலம் போகிறோம்ல, அந்த மாதிரி இப்போ நானே அதை போகிறேன். என்னால் முடியல ட்ரை பண்ண, இந்த பௌர்ணமி ட்ரை பண்ண முடியல. வசதி இருக்கிறவங்க, வசதி இல்லாதவங்க, ஏழை, பாமரன், நடுத்தர எந்த வகையில் முருக பக்தர் இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு கரெக்டாக அந்த பௌர்ணமி எந்த டைம் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு பாருங்கள். சில பௌர்ணமி வந்து 11 மணிக்கு பகலில் வரும், சிலது 5 மணிக்கு வரும். ஒரு நைட்டு தங்குற பௌர்ணமி நேராக திருச்செந்தூர் கிளம்பி போயிடுங்க. முடிஞ்சால் சாப்பாடு கட்டிட்டு போயிடுங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே கடற்கரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு பெட்ஷீட்டை விரித்து படுத்துட்டு முழு பௌர்ணமி அன்னைக்கு கடலில் அந்த கடற்கரையில் படுத்துட்டு முருகர்களை எங்கே கிடைக்குதோ பார்த்துட்டு விடிய காத்தால் எழுந்து நாரி கிணறுல குளிச்சுட்டு அங்கேருந்து கடலுக்கு போய் குளிச்சுட்டு அங்கேருந்து நேராக முருகனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வேறு நடுவில் எந்த கோயிலுக்கும் போகாதீங்க. இதை ஒரே ஒரு பௌர்ணமி மட்டும் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை வந்து நம்மளுக்காடா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு மாறிடுச்சேன்ட்டு அதிசயம் நடக்கும்.